ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிஎம்கே ரீடர்ஸ். நான் உங்கள் ஜிஎம்கே. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அமுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 5 மார்க்ஸ்க்கு டைம்லைன் கொடுப்பாங்க. அந்த டைம்லைன் நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணுறீங்க. பள்ளிக்கூடத்தில் இருந்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து டைம்லைன் சார்ட்டில் தப்பு பண்ணுவாங்க. சின்ன சின்ன தப்புகள் பண்ணி மார்க் குறைய வாங்குவீங்க. 5 மார்க் முழுமையாக வாங்கணும் அந்த பகுதியில். அப்போ அந்த 5 மார்க் முழுமையாக வாங்குறதுக்கு என்ன வழி, டைம்லைன் எப்படி டிப்ஸு ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9, அதாவது காலக்கோடு. உங்கள் கொஷின் பேப்பரில் ஏதாவது ஒரு 30 வருஷம் கொடுத்துட்டு அந்த 30 வருஷங்களுக்கு உள்ள 5 ஈவெண்ட்ஸ் பற்றி எழுத சொல்லுவாங்க. அந்த 5 ஈவெண்ட்ஸ் பேர், வருஷம், அதை நீங்கள் ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி காட்டிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் முழு மதிப்பெண் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய 30 வருஷத்தை நீங்கள் ஒரு ஸ்கேல் மாதிரி போட்டுக்கலாம். பத்து ஆண்டுகளாக 30 வருஷத்தை பிரிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நான் முதல் வருஷம் 1920. அப்போ இது 1921 22 23 24 25 26 27 28 29 30. அடுத்த மாடி 20 வருஷம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1940. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1950. நம்மளுக்கு கொடுத்த 30 ஆண்டுகளுக்கான கால வரையறையை நம்ம வரைஞ்சி காட்டிருக்கோம். இதுக்கு முதல்ல அலகு திட்டம் எழுதணும். அலகு ஸ்கேல், அளவு திட்டம். ஸ்கேல் 1 யூனிட் ஈக்குவல் டு 10 years. அதாவது ஒரு அலகு ஈக்குவல் டு 10 ஆண்டுகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு 5 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கலாங்களா? முதல்ல நான் ரொம்ப ஈஸியான ஈவெண்ட்ஸ் 3 ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 1930 முதல் வட்டமேஜை மாநாடு. முதல் வட்ட மேஜை மாநாடு, அதாவது இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அடுத்தபடியானது 31. 1930 இல்லையா, எழுதிருங்க, வருஷத்தையும் எழுதிருங்க கூட. 1930. அடுத்தது 1931 1931. இப்போ இங்கே யாரு? 2ஆம் வட்டமேஜை மாநாடு, அதாவது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அடுத்தது யாரு? 32. இப்போ இங்கே வசதியால் எழுதுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஆரோ மார்க்க கீழே எடுத்து டவுன் பண்ணி எழுத போகிறேன். எந்த வருஷத்தை எடுத்தேன்? 1932. அது யாரு? 3ஆம் வட்டமேஜை மாநாடு, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நான் அதை கன்வியேஷனுக்காக போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது 35. 35 என்னது? இந்திய அரசு சட்டம். அதுவும் கீழே எடுத்து எழுதுறேன். 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதாவது இந்திய அரசு சட்டம். அடுத்தது 39. ஸ்கேல் வச்சு போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆரம்பமாக அழகாக இருக்கும். எந்த வருஷத்துக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றோம் டீச்சர்ஸ்க்கு தெளிவாக புரியும், உங்களுக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. 1939. 1939 யார் என்ன நடந்திருக்கோம்?
இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். தட் இஸ் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட். இரண்டாம் உலகப் போர் தொடக்கம். ஓகே வியூவர்ஸ், லிசன். இந்த மாதிரி தான் நீங்கள் டைம்லைன் சார்ட் எழுதணும். நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு சேர்ந்ததுனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக போயிருக்கும். இதெல்லாம் இல்லை, ஒருத்தர் ஒரு இது எழுதும்போது உங்களுக்கு ஷார்ட்டாக அழகாக முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஆஃப் பேஜ் ஒரு பேஜ் கூட இது அழகாக எழுதிடலாம். 5 மார்க் முழுமையாக வாங்கிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டைம்லைன் ஈவெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். 1900 1950 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இருக்க ஈவெண்ட்ஸை உங்களுக்கு தேவை 5 ஈவெண்ட்ஸ் தான். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 30 வருஷத்துக்கு 5 ஈவெண்ட்ஸ் தான் தேவை. அதாவது 5 நிகழ்ச்சிகள் தான் தேவை. நான் இங்கே கொஞ்சம் ஒரு 20-25 நிகழ்ச்சிகள் நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாலே உங்களால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருஷத்தில் 5 ஈவெண்ட்ஸ் எழுத முடியும். எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்? மெமரி டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். லிசன். W P R A L I G. Woman power. Woman power in army as like Indira Gandhi. திரும்ப சொல்கிறேன். Woman power in army as like Indira Gandhi. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. Woman power in army as like Indira Gandhi அப்படின்னு நானாக ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சென்டென்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா போதுமானது. எப்படி இருக்கும் பாருங்க. உமன், தட் இஸ் W. W உங்களுக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது வேர்ல்டு வார். Pன்னு ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். R சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 2 விஷயம். ஒன்று ரவுலட் ஆக்ட், இன்னொன்று ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஆகஸ்ட். அதாவது 2 ஆகஸ்ட்ல இருக்கு. ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர். ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர். எல் சொல்லணும் உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது 2 விஷயம். ஒன்று லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட், அதாவது இன்னொன்று லாகூர் காங்கிரஸ். லக்னோ பேக்ட், லாகூர் காங்கிரஸ். சொல்லணும் ஞாபகம் வேண்டியது நம்ம நாடு தான். அதாவது இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ், இன்னொன்று இந்தியா காட் ரிப்பப்ளிக். 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்தியா காட் ரிப்பப்ளிக், இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஜீன் சொன்ன ஞாபகம் வருது. திரும்ப 2 விஷயங்கள். ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இன்னொன்று காந்திஜிஸ் assassination. assassination. இது 2 ஞாபகம் வாங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ், திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுறேன். W வேர்ல்டு வார். P பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். R ரவுலட் ஆக்ட், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். A ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் ஆஃபர். L லக்னோ பேக்ட், லாகூர் காங்கிரஸ். I இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இந்தியா காட் ரிப்பப்ளிக். G கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், காந்திஜிஸ் அசாசினேஷன். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய வருஷங்களை திரும்ப திரும்ப நீ போட்டுக்கலாம். எப்படின்னா வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டட்
First World War ended. First Second World War started, Second World War ended. So உங்களுக்கு அங்கேயே 4 ஈவெண்ட்ஸ் கிடைச்சிரும். Partition of Bengal 1905. Partition of Bengal cancellation 1911. ஸோ உங்களுக்கு திரும்ப என்ன எத்தனை ஈவெண்ட்ஸ் கிடைக்குது? 2 ஈவெண்ட்ஸ். ரவுலட் ஆக்ட் 1919. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. A. August Declaration 1917, August Offer 1940. L. Lucknow Pact written 1916 and Lahore Congress 1929. I. India got independence 1947, India got republic 1950. G. Government of India Act 1935, Gandhi's assassination 1948. ஓகேங்களா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், தமிழில் சொல்லாமா? கவனிங்க. இப்போ மத்திய அரசு அமைச்சரவை இருக்குல்ல, மத்திய அமைச்சரவையில் ஒரு துறை மிக பயங்கரமாக அதிவேகமாக செயல்படுது. 4-5 நாட்களாக உங்களுக்கு அந்த அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்தாங்க டிவியில். எந்த துறை? நிதித்துறை. நிதித்துறை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தும்? அதில் ஒரு இதான் இது என்னன்னா, உலக வர்த்தகத்தை ஆதரிக்கும் இலாக்கானா துறை. சரிங்களா? உலக வர்த்தகத்தை ஆதரிக்கும் இலாக்கானா துறை. உலக வர்த்தகத்தை ஆதரிக்கும் இலாக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த துறை? நிதித்துறை. உலக வர்த்தகத்தை ஆதரிக்கும் இலாக்கா. ஏன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ் மூலமா நிறைய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த விஷயமா அந்த ஒரு இதை லிங்க் பண்ணி நான் இந்த ஒரு சென்டென்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஊனா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது உலகப்போர். ஞாபகம் வர வேண்டியது உலகப்போர். உலகப்போர் எத்தனை உலகப்போர் இருக்கு? 2 உலகப்போர். முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர். முதல் உலகப்போர் தொடக்கம் எத்தனை? 1914. முதல் உலகப்போர் முடிவு எப்போ? 1918. லான்னு சொன்னோன்னா ஒரு ஞாபகம் வர வேண்டியது லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் எப்போ? 1916. 1916. வாழ உங்களுக்கு 2 ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று வங்க பிரிவினை, இன்னொன்று வட்டமேசை மாநாடு. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வட்டமேசை மாநாடு 3 வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு, 2ஆம் வட்டமேசை மாநாடு, 3ஆம் வட்டமேசை மாநாடு. முதல் வட்டமேசை மாநாடு 1930, 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. வங்கப்பிரிவினை பொறுத்த வரைக்கும் வங்கப்பிரிவினை சட்டம் 1905. வங்கப்பிரிவினை சட்டம் நீக்கம், அதாவது அந்த சட்டத்தை நீக்கினாங்க எப்போ? 1911. ஸோ அப்போ இது என்னது? 2 பிரிவாக தெரியும். திரும்ப ஆவை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவு பிரியும். ஒன்று ஆகஸ்ட், ரெண்டுமே ஆகஸ்ட் தான். ஆகஸ்ட். ஒன்று வந்து அறிக்கை, ஆகஸ்ட் அறிக்கை. இன்னொன்று வந்து ஆகஸ்ட் நன்கொடை. இன்னொன்று வந்து ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1917, ஆகஸ்ட் நன்கொடை வந்து 1940. சரிங்களா? அடுத்தது ஈயை பொறுத்த வரைக்கும் ஈனா உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது இந்தியா, நம்ம நாடு. இந்திய சுதந்திரம். இன்னொன்று இந்திய குடியரசு. இந்தியா சுதந்திரம் பெறுதல், இந்தியா குடியரசு பெறுதல். இந்தியா சுதந்திரம் பெறுதல், இந்தியா குடியரசு பெறுதல். லான்னு சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வருது லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு, லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. கான் சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வருது காந்தியடிகளின்
காந்தியடிகளின் படுகொலை. இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். ஈல இன்னொரு விஷயம் ஞாபகம் வரலாம். அதாவது இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம். சரியா? இது நீங்கள் ஈஸியாக 5 ஈவெண்ட்ஸ் இதுக்குள்ளது நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கலாம். இது ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு போதும். கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 30 வருஷத்தில் ஏதாவது 5 ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 5 நிகழ்ச்சி இருக்கும். திரும்ப ஒரு சொல்கிறேன். ஊனா உலகப்போர், முதல் உலகப்போர் தொடக்கம், முதல் உலகப்போர் முடிவு, இரண்டாம் உலகப்போர் தொடக்கம், இரண்டாம் உலகப்போர் முடிவு. லானா லக்னோ ஒப்பந்தம் 1916. வானா 2 பிரிவாக பிரியுது. வங்கப்பிரிவினை, வங்கப்பிரிவினையில் 2 பிரிவு. என்னென்னது? வங்கப்பிரிவினை சட்டம் 1905, வங்கப்பிரிவினை சட்டம் நீக்கம் 1911. அடுத்தது வட்டமேஜை மாநாடு. முதல் வட்டமேஜை மாநாடு 1930, இரண்டாம் வட்டமேஜை மாநாடு 1931, மூன்றாம் வட்டமேஜை மாநாடு 1932. ஆன்னு சொல்லவுடனே உங்களுக்கு ஞாபகம் வந்து ஆகஸ்ட் மாதம். ஸோ ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் அறிக்கைன்றது 1917, ஆகஸ்ட் நன்கொடை வந்து 1940. ஈன்றது உங்களுக்கு நான் 2 ஞாபகப்படுத்தும். ஒன்று வந்து இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய சுதந்திரம் பெறுதல், இந்தியா விடுதலை பெறுதல், சாரி இந்தியா குடியரசு பெறுதல். இந்தியா சுதந்திரம் பெறுதல் 1947, இந்தியா குடியரசு பெறுதல் 1950. லான் சொல்ல ஞாபகம் வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. காந்தியடிகளின் படுகொலை 1948. இதெல்லாம் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது 5 ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டைம்லைனில் எழுதிடலாம். நான் முன்னாடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரெக்டாக பாக்ஸ் போட்டு அழகாக 5 ஈவெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 மார்க் முழுமையாக கிடச்சிரும். எந்தவித மார்க் குறையும் இதில் ஏற்படாது. அடுத்த வீடியோஸில் சோஷியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அடுத்த வீடியோவில் நம்ம மேப் பற்றி பார்ப்போம். இந்திய வரைபடங்களும் உலக வரைபடங்கள் ஒன்றொன்றா படிப்படியாக நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அமுக்க மறந்துடாதீங்க.